ஆணுரையை பயன்படுத்தாமலேயே கட்டமடைவதை தடுக்க உதவும் 6 வழிகள். திருமணமான புதிதில் தம்பதிகள் மத்தியில் இருக்கும் பல பயங்களில் ஒன்று தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது எங்கே கருத்தரித்து விடுவோமோ என்பது. புதுமண தம்பதிகள் மத்தியில் இந்த எண்ணம் இயல்புதான். சிறிது காலம் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். நினைக்கும் போது ஆணுரை அல்லது கருத்தடை மாத்திரை தான் பொதுவாக மனதில் எழும். கருத்தடை மாத்திரைகள் பெண்களின் ஆரோக்கியத்தில் பக்க விளைவுகளை ஏற்படும் தாக்கம் கொண்டவை. எனவே ஆணுரையை தான் பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஆணுரையும் இன்றி கருத்தரிப்பதை தடுக்க ஏதேனும் வழி இருக்கின்றதா எனில் இருக்கிறது. 100% இல்லையெனிலும் 90% வரை கருத்தரிப்பதை தடுக்க இந்த முறைகள் பின்பற்றப்படுகின்றன. சரியான வாரம்: மாதவிடாய் முடிந்த முதல் 4 நாட்கள் மற்றும் மாதவிடாய் ஆரம்பிக்க போகும் நாளுக்கு முந்தைய 4 நாட்களில் உறவில் ஈடுபட்டால் கருவின் நன்மை முழுமையாக இருக்காது. இதனால் கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைவு என கூறப்படுகிறது. உறவில் ஈடுபடும் போது பிந்தை உள் செலுத்தாமல் ஈடுபடும் முறையை ஆங்கிலத்தில் ஃபுல் அண்ட் அவுட் என கூறுகின்றார்கள். இந்த முறையில் 83% வரை கருத்தரிக்க வாய்ப்பு இல்லை. பாப்பர்ட்டி: கருத்தரிக்க நீங்கள் விருப்பமில்லையில் பெண்ணின் உடலில் டி வடிவிலான ஒரு டிவைஸை நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர் ஒருவர் வைத்து விடுவார். இது கருத்தரிக்கும் வாய்ப்பை குறைத்துவிடும். கருத்தடை அறுவை சிகிச்சை: இது குழந்தை பெற்ற பிறகு செய்யப்படும் அறுவை சிகிச்சை. அடுத்த குழந்தை வேண்டாம் என்ற முடிவுக்கு தம்பதிகள் வந்துவிட்டால் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம். இந்த குழந்தை கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை ஆண் பெண் இருவருக்கும் வெவ்வேறு முறையில் செய்யப்படுகிறது. கருத்தடை மாத்திரைகள்: கருத்தரிக்காமல் இருக்க கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்தலாம். ஆனால் இளம் வயதில் 18 தொடக்கம் 24 வயது வரை அதிகமான கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது பின்னாளில் கருத்தரிக்க நினைக்கும் போது பலனளிக்காமல் போகலாம். அதாவது இது கருப்பையின் வலிமையை குறைத்து கருத்தரிக்க முடியாமல் போக செய்துவிடும். ஃபோர்ப்ளே: ஆணுரை பயன்படுத்தாமல் கருத்தரிப்பதை தடுக்க வேண்டும் எனில் ஃபோர்ப்ளேவில் மட்டும்தான் ஈடுபட வேண்டும். ஃபோர்ப்ளே கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணைப்பை உறவில் ஒரு நெருக்கத்தை அதிகரிக்க உதவும்.